பார்த்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகணுங்க. சென்னாய் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இதில் ஓடிட்டுருக்கு. சென்னாய் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. நீங்கள் காரமடை. கரெக்ட் காரமடை காரு ஞாபகம் இருக்குங்களா? அது இங்கே நீங்கள் வர்றதை கூட பார்த்தா ஆன முடியாது. எதுங்க ஆனை அன்னைக்கெல்லாம் ஒரு 6 உருப்படி மேலே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேலே மாட்டிடுச்சு. அப்படிங்களா? அப்புறம் இங்கே வேலைக்கு வேலைக்கு போகிறவங்க கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. எப்போங்க? பகல்லைங்களுக்கா? பகலில் ஒரு இல்லை சாயங்காலம் ஒரு 4-5 மணி இருக்கும். சரிங்க. ஒரு 4 மணி, ஒரு 3:30-4 மணி இருக்கும். ஓ, எப்போ நடந்ததுங்க? இப்போ முந்தா நேற்றுங்களா? அதான் பார்த்தேன், யானையோட சாணம்லாம் நிறைய போட்டிருந்தது வழியில். ஆமாம். அப்போ முந்தா நேற்று வந்து போட்டதுங்களா எல்லாமே? அன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல தான் 2 இங்கீங்களையா? இதுக்கு மரம் முன்னாடி மரம் இருக்கு பாருங்க. ஆமாங்க. நான் இங்கே நின்றுட்டேன். சரிங்க. இதே மாதிரி தண்ணி போயிட்டு வந்துட்டேன். சரிங்க. போயிட்டு வந்துட்டு கரெக்டாக இங்கே நின்றுருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிது. ஓ. அப்புறம் நான் ஒன்று இப்படி பூந்து போயிட்டேன். பூந்து அப்படி சுற்றி அப்படி வீட்டுக்கு போயிட்டேன். எத்தனை மணிக்கு நடந்தாங்க? சாயங்காலம்? அது சாயங்காலம் மத்தியானம் ஒரு 11 மணி. இதே டைம் தான் இருக்கும். 11 மணி 12 மணி இருக்கும். ஓ, இந்த டைமில் 11-12 மணிங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மழை சீசனுக்கு போக முடியாது. மழை சீசன் போக முடியாங்க. மழை சீசன் எல்லாம் சேருமாறா இருங்க. இது வரைக்கும் வரும். சேர் கூட ஆகாது, வண்டி ஏறாது. ஆமாம். சரிம்மா, பார்த்து வர்றேன். இந்த ரோடு பார்த்து அப்படியே பார்த்து வரேன். கோயில் வேலைங்களா? எங்க கீழேங்களா? அதான் கோயில். அந்த மரம் இருக்கு பாருங்க, பெரிய மரம். எந்த மரங்க? கீழே 2 பெரிய மரம் இருக்கும். ஓ, சரிங்க. அந்த வீடுல இருக்கு, அது கீழேங்களா? அந்த வீடு கொட்ட மாதிரி இந்த பக்கம். ஓ, 28ஆம் தேதி நீங்க வந்துருங்க. 28ஆம் தேதிங்களா? கோயில் பண்டிகை இந்த 28ங்களா? மேலே இங்கே வரும்போது ஒரு சென்னாய் வர ரோட்ல நடந்தது. இப்போ ஆமா, ஒன்று ஒரு சின்ன குட்டி என்னைய பார்த்துட்டு இங்கே வரைக்கும் வந்துச்சு. இப்போ வந்துச்சுங்களா? வந்துட்டு இது மேலே ஏறிச்சு. நான் அந்த பெண்டில் பார்த்தேன் வண்டி பஸ் வண்டி நிப்பாட்ட எதுங்க தொந்தரவு போன்னு ரோட்லயே வந்துட்டு இருந்தது. வந்துட்டு இது இங்கே எண்ணெயை பார்த்துட்டு இப்படி மேலே ஏறிடுச்சு. அப்படிங்களா? நீங்கள் அங்கே வண்டி சவுண்டு வர நான் எங்கள் எண்ணெயை சென்டரில் மாட்டிட்டு வந்துட்டு மேலே ஏறிச்சு. அப்படியே ஒரு சின்னது குட்டி, சின்ன சைஸு. கரெக்ட். ஆனால் முன்னாடிலாம் சென்னா இல்லைன்னா இப்போதான் இருக்கு. இல்லை இப்பெல்லாம் கூட்டம் நான் ஒரே டைம் பார்த்துருக்கேன் கீழே. ஒரு 10-12 ஒரு கூட்டமே அப்படியே. அப்படிங்களா? தோட்டத்தில் அப்படியே போகுது இல்லை. ஆடு போற மாதிரி புளி இருக்குங்களா? இங்கே இருக்குங்க புளி. அப்படிங்களா? இங்கே இருக்கு. இங்க பாருங்க, என்னோட ஆடெல்லாம் நான் பக்கத்துலயே பார்த்துருக்கேன். சும்மா இந்த மரத்தூர் இவ்வளவு பார்த்துருக்கேன். ஆடெல்லாம் அப்படியே அப்படியே பாஞ்சு பிடிச்சிடும். ஒரு நாளா பிடிச்சிருச்சு. தோட்டத்துல தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பாஞ்சு தலையை வெட்டி போட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு பாறையில. அப்படியே ஒன்று பிடிச்சிது. உங்க கண்ணு முன்னாடிங்களா? முன்னாடியே. அன்னைக்கு எங்களுக்கு ஒரு நாயை கூட தூக்கிட்டு போயிடுச்சு. நல்லா ஒரு இவ்வளோ பிரச்சனை. அதை கூட அடிச்சு போயிடுச்சு. இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடியே புளி அடிச்சதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது கோத்தகிரி பகுதியில் இருக்க அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் பயணம் பண்ணி நிறைய வீடியோக்கள்லாம் இப்போ ரீசெண்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போது மறுபடியும் அரையூர் அப்படிங்கிற பகுதிக்கு நான் கடைசியாக விசிட் பண்ணப்போ சில பகுதிகளில் விட்டு போயிருந்ததுங்க. அந்த பகுதிக்கெல்லாம் இப்போ பயணம் பண்ணி போய் மறுபடியும் வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. நம்ம கூட சரவணாவும் இன்றைக்கி வரலைங்க. ஏன்னா அவருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் வந்தாச்சுங்க. இன்றைக்கி தனியாக போயிட்டுருக்கேன். அது போன மாதம் அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி கடைசியாக நானும் சரவணனும் இங்கே விசிட் பண்ணி நிறைய பகுதிகளெலாம் பயணம் பண்ணி அந்த குடியிருப்பு பகுதிகளாக பயணம் பண்ணி அங்கே இருக்க மக்கள்லாம் சந்தித்து நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இன்றைக்கி ஏப்ரல் 19ஆம் தேதிங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பின்னாடி நான் இப்போ இந்த பகுதிக்கு தனியாக போயிட்டுருக்கேன். சரவணன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதனால் ஒரு நாள் வர முடியல. எனக்கும் இப்போது ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் என்னால் இந்த ஒரு மாதமாக நான் எங்கேயும் பயணம் பண்ண முடியல. அது ரொம்ப எப்படி சொல்ல தெரியலிங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப மேஜரான ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் வர முடியாத சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டாங்க.
இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தகவலையும் சொல்ல விரும்புகிறேங்க. நான் வந்து கடைசியாக வந்து மார்ச் 15ஆம் தேதி இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு மார்ச் 13ஆம் தேதி நான் என்னோடய மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதுங்க ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து திடீர்னு வந்து ரைட்டில் ஏறி என்னோடய காரில் நேருக்கு நேராக மோதி மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்க. அவர் வந்து ஆப்போசிட்டில் தூக்க கலக்கத்தில் வந்து என் கார் மேலே விட்டு மோதிட்டாருங்க. தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேங்க. முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா முடிஞ்சளவுக்கு உங்கள் காராக இருந்தால் சரி, டூ வீலராக இருந்தால் சரி, முடிஞ்சளவுக்கு வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பயணம் பண்ண பாருங்கள். மக்களே, இந்த இடத்துல ஒரு யானை சாணம் ரீசெண்டானா ஆமாம் ரீசெண்டாக போல் இருக்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு செகண்டு ஏமாந்தீங்கன்னா அதனால் பாதிக்கப்படுற போது நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட வந்தவரும் ஆப்போசிட்டில் வர்றவர் எல்லாம் தாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் கடைசியாக வந்து மார்ச் 18ஆம் தேதி மாட்டிக்கிட்டேங்க. என் பொண்ணுக்கு அதனால் வந்து ஒரு மேஜராக ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து என் பொண்ணு இன்னும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது தாடையோட எலும்பு வந்து கொஞ்சம் விலகி சர்ஜரி பண்ணி பேச முடியாத அளவுக்கு ஒரு கம்பி போட்டு தாடையில் கட்டியிருக்காங்க. பேசவும் முடியாது, அதே மாதிரி சாப்பிடவும் முடியாதுங்க. வெறும் லிக்விட் ஃபுட்டாக தான் என் பொண்ணு வந்து இப்போ சாப்பிட்ருக்கான். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுங்க. அதனால் அது ஒரு மாதம் நான் வந்து எங்கேயுமே பயணம் பண்ணணும்னு தோணலைங்க. கடைசியாக வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோக்கள் வச்சு தான் இது வரைக்கும் நான் வந்து வீடியோக்கெல்லாம் பதிவு பண்ணேங்க. இன்னும் என் பொண்ணு வந்து சர்ஜரியிலேருந்து இன்னும் மீண்டு வரலைங்க. அதாவது கம்பி போட்டு கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலைங்க. அதாவது அது வந்து இன்னும் அவங்க வந்து சுத்தமாக க்யூர் பண்ணி எடுக்கல. வாரத்துக்கு ஒரு டைமும் வந்து செக்கப் போட்டு தான் இருக்கேன். இன்னும் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு செக்கப் போகணுங்க. போனதாக தெரியுங்க என்ன அதை ரிமூவ் பண்ணுறாங்களா, என் பொண்ணு பேச முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்து செவ்வாய்க்கிழமை போனதாக தெரியுங்க. பாருங்கள், இந்த இடத்துல யானையோட சாணங்கள்லாம் இருக்குது மக்களே. இப்போ ரீசெண்டாக வந்து இங்கெல்லாம் வந்து யானை நடமாட்டம் இருக்கும் போல இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குங்க. சரி மக்களே, நம்ம வந்த தகவல் அப்படியே பேசுவோம். பாருங்கள், இந்த இடத்துல யானையோட சாணம் இருக்குங்க. போன டைம் வரும்போது, அதாவது போன மாதம் வரும்போது யானையோட சாணம்லாம் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ வந்து யானையோட சாணம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ யானை நடமாட்டம் இருக்கும் போல் இருக்குங்க. கடைசியாக போகும்போது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா இறங்கணுங்க. ஏன்னா வந்து நிறைய ஏர் பேமெண்ட் இருக்குது. அது வந்து நம்ம இந்த மாதிரியான பகுதிக்கு பயணம் பண்ண அனுபவம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு டைமும் நம்ம பயணம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தா போகணுங்க. ஏன்னா எந்த டைம் வேணால் எது வேணால் நடந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்மளோட சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து எந்தளவுக்கு பொறுமையாக போக முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக பார்த்து போகிறதாங்க நம்மளுக்கு சேஃப்டிங்க. கடைசியாக வந்து இந்த பகுதியில் இருக்கிற அரையூர் காக்காக்குண்டு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற குடியிருப்பு பகுதியில் நிறைய இடங்களுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சில பகுதிகளில் விட்டு போயிடுச்சுங்க. அது சொல்ல போனால் ஒரு மண் ரோடு இருக்குங்க. அந்த மண் ரோட்டில் வந்து போனோம்னா அங்கே முக்கியமான குடியிருப்பு பகுதி இருக்குங்க. அதாவது ஒரே இடத்துல ஒரு 10-15 வீடு பக்கமாக இருக்குங்க. அதெல்லாம் நான் வந்து கடைசியாக வரப்போ போக முடியலைங்க. அதெல்லாமல் வந்து இப்போ போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன். இந்த ஒரு இடத்துல தான் வந்து ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகிருந்ததுங்க. பிரேக் போட்டால் கூட வண்டி நிற்க மாட்டேங்குது, இழுக்குது. பயங்கரமான இறக்குங்க. தொடர்ந்து வந்து ஏர் பேமெண்ட்டுகளை வருங்க. அந்த மாதிரியான பாதை தான் இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பாதைங்க. அந்த மாதிரியான பாதையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம சரவணோட அப்பா வந்து அவர் வந்து வேலை செஞ்சுருக்கும்போது கீழே ஸ்லிப்பாகி விழுந்து அவருக்கும் கையில் வந்து ஒரு ஃப்ராக்சருங்க. ஸோ அதனால தான் வந்து அவர்னாலையும் வர முடியலைங்க. தொடர்ந்து பல சிக்கல்கள், அத்தனை சிக்கல்களை தாண்டி தான் மறுபடியும் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. முடிஞ்சளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வீடியோ பதிவு பண்ணுறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அரையூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பாதையில் பாதி வழி இறங்கியாச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அதையும் தாண்டி நம்ம கீழே போனோம்னா தான் அது அந்த இடத்துல ஒரு மண் ரோடு வருங்க. அதிலிருந்து அப்படியே மேலே போனோம்னா அங்கே இருக்க குடியிருப்பு பகுதிக்கெல்லாம் நம்ம போகலாங்க. அதுபோக இங்கே கிராம மக்கள்
ரெகுலராக நடந்து போகிற ஒரு பாதை இருக்குங்க. அதுலேயும் அப்படியே நடந்து போய் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாங்க. பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப மோசமாக தான் இருக்கேன். மேலே ஒரு இடத்துல மோசமாக இருந்தது, இங்கேயும் ஒரு இடத்துல மோசமாக இருக்குங்க. ரொம்ப பார்த்து இறங்கணுங்க. பிரேக் போட்டால் கூட வண்டி இழுத்து விட்டுரும் போல இருக்குது. ரோடு அங்கங்கே நிறைய டேமேஜ் எல்லாம் இருக்குங்க. யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. இந்த இடத்துல தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. கடைசியாக வரும்போது இங்கெல்லாம் வந்து மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி ஒருத்தருமே காணும். எந்த ஒரு சத்தம்லாம் பாருங்கள். இந்த இடத்துல யாருமே இல்லைங்க. எந்த ஒரு சத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கேன். நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த ரோட்டில் அப்படியே கீழே இறங்கி போனால் தான் நம்ம காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலாங்க. அதே மாதிரி அரையூரோட கீழ்ப்பகுதிக்கும் இந்த வழியில் போய் அரையூருக்கு அதாவது காக்கா குண்டுக்கு போகிற ரோடு வந்து லெஃப்ட்டில் பிரியும், ரைட்டில் இன்னொரு ரோடு பிரியுங்க. அதில் நம்ம கீழ்ப்பகுதிக்கு போனோம்னா இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு மண் ரோடு வெட்டியிருந்தாங்க. அந்த மண் ரோடு வழியாக நம்ம பயணம் பண்ணி போக முடியுங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போக போகிறோம். இந்த இடத்துல மேலே ஏறி பார்த்தோம்னா இந்த வியூவெல்லாம் தெரியுங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலப்பா. இதுதான் வந்து இந்த கிராம மக்கள் நடந்து போகிற பாதை. பல வருஷங்களாக வந்து இந்த பாதையெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. இதில் மேலே ஏறி போனோம்னா மலைகளோட வியூ இருக்கும், போய் பார்ப்போம். அந்த இடத்துல ரோடு தெரியுது. யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே விசாரித்து பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன். பட் ஒருத்தருமே காணேன். ஆனால் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வரும்போது ஒவ்வொரு மாதிரியான அனுபவம் இருக்கும். இந்த பக்கம் போகலாம். இங்கே பாருங்க மக்களே, மிகப்பெரிய ஒரு வியூங்க. இந்த வியூ எப்படி இருக்குங்க பாருங்கள் மக்களே, செமையாக இருக்குங்க. பாருங்கள், அந்த இடத்துல 2 வீடு இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கடைசியாக வந்து பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த இடத்துல கீழே ரோடு தெரியுது. அந்த ரோட்டில் தான் நம்ம வந்து போகணுங்க. அதே மாதிரி பாரு, அந்த இடத்துல ரோடு தெரியுது, அது காக்காங்குண்டு போகிற ரோடுங்க. அந்த ரோட்டில் தான் நம்ம போய் கீழே இறக்கி போய் அந்த இடத்துல ரோடு பிரியுங்க. அதுக்கு மேலே இப்படி கீழே போனால் அந்த கீழ் பகுதியில் இருக்க வீடுக்கெல்லாம் போகலாம். இந்த பக்கம் நம்ம போனோம்னா காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலாங்க. செமையான வியூங்க. இந்த இடத்துல சில குடியிருப்பு பகுதியில் தெரிய பாருங்க. அதுதான் வந்து மண் ரோட்டில் நம்ம போய் பார்க்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள். அதை தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோங்க. அந்த பகுதிக்கெல்லாம் நம்ம இப்போ பயணம் பண்ண போகிறோம். அப்படி இந்த பகுதி அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்க மக்களே, இந்த இடத்துல ரோடு தெரியுதுங்களா? இதுதான் நம்ம அந்த இப்போ அடுத்து வந்து அப்படியே பயணம் பண்ணி கீழே இறங்கி போகிற ரோடுங்க. அப்படியே நம்ம கீழ் பகுதியில் போனோம்னா பாருங்கள், இந்த இடத்துல ரோடு தெரியுதுங்களா?
இங்கே ரோடு தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து நம்ம கீழ்ப்பகுதிக்கு போகிற ரோடுங்க. இங்கேருந்து அப்படியே அந்த கீழ்ப்பகுதியில் போனோம்னா இந்த இடத்துல 2 வீடு தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வீடு, இந்த இடத்துல ஒரு வீடு. இந்த 2 வீட்டுக்கெலாம் நம்ம வந்து கடைசியாக வந்து பயணம் பண்ணி வீடியோ பதிவுலாம் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம அப்படியே இங்கே வந்தால் வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து வீடு இருக்கு பாருங்கள். இங்கே வந்து அரையோட ஒரு 10-15 வீடுகள் வந்து ஒரு குட்டை இருக்கிற பகுதிங்க. இந்த பகுதிக்கு நம்ம போகணும்னா தான் மண் பாதையில் பயணம் பண்ணி போகணுங்க. சுற்றி இருக்கிற மலைகள் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மலை வந்து நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிற ரோடுங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து கல்லார் வந்தோம்னா அதுக்கடுத்து வந்து பர்லியார் வருங்க. இந்த கல்லார் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ரோடு தாங்க இங்கே தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல தெரியும், ஜூம் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியும் பாருங்கள். இது வந்து கல்லார் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற பாதை. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகிற மெயின் ரோட்டில் செகண்ட் ஏர்பின் பண்ணுக்குது. ஜூம் பண்ண தெரியும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகேங்க, நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம கீழே போகலாங்களா? நடந்து போகிற பாதை இருக்குது, அதில் போகலாமா? இல்லை கீழே வந்து காங்கிரீட் ரோட்டில் போய் மண் பாதையில் பயணம் பண்ணி போகலாமா? கன்ஃபியூஷன் தான் இருக்கேன். இங்கே யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க, பட் ஒருத்தருமே இல்லைங்க. அதே இப்போ ரீசெண்டாக வந்து யானையோட நடமாட்டம்லாம் இருக்கும் போல இருக்குங்க. ஏன்னா வழியில் நான் வந்து யானையோட சாணம்லாம் பார்த்தேங்க. அதாவது மேல் பகுதியிலேருந்து நம்ம இப்போ கீழே இறங்கி வரும்போது அந்த வழியில் ஒரு 3-4 இடத்துல வந்து யானையோட சாணங்கள்லாம் பார்த்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக அப்படின்னா இந்த பகுதியில் வந்து யானையோட நடமாட்டம் இருக்குதுங்க. கடைசியாக நம்ம போன மாதத்துக்கு, அதாவது மார்ச் 15ஆம் தேதி வந்தப்போ யானை நடமாட்டம் இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்கிற கிராம மக்கள் சொன்னாங்க. பட் இப்போ இருக்கும் போல இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்து தான் போகணும். மேக்ஸிமம் பகலில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நைட் டைமில் பயணம் பண்ணி போனால் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இருந்தாலும் ரொம்ப உஷாராக தான் போகணுங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம கீழே போகலாம். இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே போகலாம். பாருங்கள், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் டீ எஸ்டேட் இருக்குங்க. மற்றபடி வந்து டீ இந்த பகுதியில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு டீ எஸ்டேட் இருக்குங்க. மற்றபடி எல்லாமே வந்து காப்பி தோட்டங்கள் தான் இந்த பகுதியில் நிறையா இருக்குது. நிறையா சொல்ல முடியாதுங்க, அளவாக தான் இருக்குது. அது போக வந்து கீழ்ப்பகுதியில் வந்து அந்த கிராம மக்கள் வந்து வாழை வந்து பயிரிட்டுருக்காங்க. இந்த பகுதியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்கும் பாருங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்பி கீழ்பகுதி போய்
அரையூர் அப்படிங்கிற கீழ்பகுதியில் இருக்க குடியிருப்பு பகுதியில் நம்ம பார்க்க போகிறோங்க. அரையூர் அப்படிங்கிற பகுதியில் கீழ்பகுதியில் இருக்கிற குடியிருப்பு பகுதிக்கு நம்ம வந்து இப்போ மண் பாதையில் பயணம் பண்ணி போகிறோங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் நம்ம இப்போ பயணம் பண்ணி போனோம்னா, அதாவது இந்த காங்கிரீட் ரோட்டில் வந்து பயணம் பண்ணி போனோம்னா அதுக்கு மேலே வந்து ஒரு மண் ரோடு வந்து வருங்க. அந்த மண் ரோட்டில் நம்ம பயணம் பண்ணி போக போகிறோங்க. இந்த மண் ரோடு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராம மக்களுக்கு டெய்லி போயிட்டு வர்றதுக்காக அவங்க ரொம்ப வருஷம் போராடி இந்த மண் ரோடு வந்து வாங்கியிருக்காங்க. அந்த மண் ரோடு தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போய் அந்த அரையூர் அப்படிங்கிற கிராம பகுதிக்கு நம்ம போக போகிறோங்க. ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களே, ஃபுல்லாகவே பயங்கரமான இறக்கமாக இருக்கும். அதே சமயம் ஆர்பி மெட்டுகளும் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இறங்குதுன்னு மட்டும் பாருங்கள், பயங்கரமான இறக்கமாக போகுங்க. கீழே மலையோட கீழே, அதாவது கீழ் பகுதியில் ரொம்ப சரிவில் வந்து இறங்கி போகுங்க. அந்த பகுதியில் தான் இந்த அரையூர் அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்குங்க. தனியாக இந்த பகுதிக்குள்ளே பயணம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே இந்த பகுதிக்கு வந்ததுனால இந்த ரோட்டை பற்றி ஓரளவுக்கு தெரியுங்க. ஸோ அதனால தான் தைரியமாக நான் வந்து தனியாக போயிட்டுருக்கேங்க. அதுபோக பகல் நேரங்களில் இந்த வெயில் நேரத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து விலங்குகளோட நடமாட்டமும் பெருசாக இருக்காதுங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த பகுதிக்கு இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இருந்தாலும் ரொம்ப உஷாராக பார்த்தா போகணும். நான் சுற்றி பார்த்துட்டா போகிறேங்க. ரோட்டில் ஏதாவது இருக்கா, கிராம மக்கள் எங்கேயாவது கண்ணுக்கு படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தோட்டம் இருக்குது. கடைசியாக வரும்போது இந்த தோட்டத்தில் வந்து இங்கே இருக்கிற மக்களில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் சரவணன் வந்தப்பேன். இப்போ ஒருத்தருமே காணுங்க. இது வரைக்கும் நான் ஒருத்தருமே நல்லா பார்க்கல. இந்த இடங்களில் வந்து மழை, அதாவது மழை இல்லாதனால நல்லா வெயிலாக இருக்குங்க. இருந்தாலும் அந்த மர நிழல் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மற்றபடி வெயில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுங்க. பாருங்கள், ஏர் பேமெண்ட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. மலையோட சரிவும் ஏர் பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. ஏன்னா மலையோட கீழ் பகுதி போகணுங்க. ஃபுல்லாக கீழ் பகுதி இல்லைங்க, ஒரு பாதி தாங்க. பாதி கீழ் பகுதியாக வந்து அவ்வளோ ஸ்லோப்பில், அதாவது மலையோட சரிவில் கீழே போகணுங்க. ஏதோ அத்திப்பழமெல்லாம் கீழே விழுந்து கிடக்குதுங்க. அத்திப்பழம் மரம் இருக்கும் போல இருக்கு, அத்தி மரம். ஒரு பாதி வேலை இறங்கியாச்சுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே தான் வந்து ரோடு வந்து 2ஆக பிரியுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினோம்னா ரோடு வந்து 2ஆக பிரியுங்க. இங்கெல்லாம் வந்து தோட்டங்கள் இருக்குங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியலைங்க, ஒருத்தருமே இல்லைங்க. கடைசியாக வர்றப்போ கூட மேல் பகுதியில் சில மக்கள்லாம் பார்த்தேங்க. இன்றைக்கி என்னமோ ஒருத்தருக்கானு பாருங்கள், அந்த இடத்துல வந்து ரோடு 2ஆக பிரியுதுங்க. கையை காமிச்சு சொல்ல முடியல. ஆனால் வண்டியில் வந்து அதாவது ஸ்லோ ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போல இருக்குங்க. எக்ஸலேட்டர்லேருந்து கை எடுத்தோம்னா வண்டி ஆஃப் ஆகிரும் போல இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கேமராவிலேயே அப்படியே காமிச்சிருக்குங்க. கையில் அதாவது விரல் வந்து நீட்டி எந்த பகுதின்னு சொல்லி காமிக்க முடியல. பாருங்கள், நல்லா இறக்கம். பாருங்கள், இந்த இடம் தான் வந்து ரோடு வந்து 2ஆக பிரியக்கூடிய இடங்க. லெஃப்ட்டில் போனால் வந்து காக்கா குண்டு இருக்குங்க, ரைட்டில் போனால் அரையூர். வண்டி இங்கே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் லெஃப்ட்டில் போனோம்னா காக்கா குண்டு, இந்த பக்கம் ரைட்டில் போனோம்னா அரையூருங்க. அங்கே சில வீடுகள்லாம் தெரியுது. அந்த பகுதிக்கு தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போக போகிறோங்க. அது ஒரு மண் ரோடு இருக்குது. அந்த மண் ரோட்டில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போக போகிறோங்க. இங்கிருந்து அப்படியே நம்ம ரைட்டில் போகிறோம். ரைட்டில் போகிற இந்த ரோடுமே வந்து ரொம்ப இறக்கத்தில் போவாங்க. காக்கா குண்டுக்கு போகிற ரோடு கூட ரொம்ப இறக்கம் கிடையாதுங்க. பட் வந்து அரையூருக்கு போகிற ரோடு வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குங்க. பார்த்து ரொம்ப பொறுமையாக போகணுங்க. ஆஹா, சென்னாய் குட்டி போகுது. நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
சென்னாய் குட்டி போச்சு. இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத எங்கேயுமே ரோட்லேயே போச்சுங்க. இதில் ஓடிட்டுருக்கு. நம்ம கேமராவில் வந்து கண்டிப்பாக வந்து பதிவாக இருக்காதுங்க. அது ஒரு சின்ன ஒரு சென்னாய் குட்டி வந்து ரோட்லேயே போட்டிருக்குங்க. கண்டிப்பாக வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருந்ததுங்க. நம்ம கேமராவில் கண்டிப்பாக பதிவாக இருக்காதுங்க. நான் கண்ணில் பார்த்தேன். பட் வந்து இயற்கையிலேயே வந்து சென்னாய் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. உள்ளே போயிடுச்சா? உள்ளே போயினா பேசாமல் அழகாக போகலாம். எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது. அதையும் நம்மளும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளும் கரெக்டாக போயிட்டு வர முடியுங்க. ஓகே, எங்கேயோ போயிருக்குங்க, எந்த பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த இறக்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்தா போகணும். வண்டி பை போச்சு. ஸ்லோ ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணுதுங்க. இது கண்டிப்பாக வந்து ஷோரூமில் விட்டு இந்த ஸ்லோ ஸ்பீடை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணுங்க. இல்லைனா வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க. இருக்குது அப்பா ஒரு ஐயா வராரு. ஃபஸ்ட்டாக இப்போ தான் ஒரு ஐயா வராரு இந்த கிராமத்தில் நான் பார்க்குறேன். நம்ம தெரிஞ்ச ஐயா நினைக்கிறேன். அவர் பேர் வந்து நீலகிரின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவர் நிறைய தாடி வச்சுருக்காரு. இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஐயா நான் ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அவரோட பேர் வந்து நீலகிரி, அவர் தான் நினைக்கிறேன். இந்த மண்டோட்டில் நம்ம மேலே போக போகிறோம். ஐயா நல்லா இருக்கீங்களா? இருங்க, வண்டி நிப்பாட்டி வர்றேன். ஐயா நீலகிரி தானுங்க? என்ன அடையாளம் தெரியுமா தெரியல, ரொம்ப வருஷமாச்சு. வந்திருக்கேங்க, அதனால தான் உங்கள் பேர் கரெக்டாக சொல்கிறேங்க. ஒரே நிமிஷங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? மேலே இருந்து நடந்து வர்ற வழியில் ஒரு டைம் வந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? நான் வந்து அந்த பராவதியிலேருந்து ஒருத்தன் வந்தான். நீங்கள் காரமடை? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், காரமடைக்காரரு. ஞாபகம் இருக்குங்களா? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்க. இப்போ எந்த வகைந்தாக்க வேற எதை விட்டுருக்கீங்களா? தண்ணி பார்த்து வரலாம். தண்ணி பார்த்து வரீங்களா? ஓ சரி. தான் மேலேருந்து வரும்போது ஒருத்தருமே காணு, கண்ணிலே பண்ணல. நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன் இப்போ தான். அதே இங்கே நீங்கள் வர்றதை கூட பார்த்தா ஆன முடியாது. எதுங்க? ஆனே அன்னைக்கெல்லாம் ஒரு 6 உருப்படி மேலே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேலே மாட்டிடுச்சு. அப்படிங்களா? அப்புறம் இங்கே வேலைக்கு எஸ்டேட் வேலைக்கு போகிறவங்க கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. எப்போங்க? பகல்லைங்களுக்கா? பகலில் ஒரு இல்லை சாயங்காலம் ஒரு 4-5 மணி இருக்கும். சரி சரிங்க. ஒரு 4 மணி, ஒரு 3-4 மணி இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக மாட்டிட்டாங்க. அப்படிங்களா? அப்புறம் இங்கேருந்து ஊர்லேருந்து ஆளுங்க போய் துரத்தி விட்டு அப்புறம். ஓ அப்படிங்களா? சாயங்காலம் 4-5 மணிக்குங்களா? அப்புறம் 8:45-9 மணி ஆகி போச்சு வீடு வந்து சேர்றதுக்கு. ஓ எப்போ நடந்ததுங்க? இப்போ நேற்று முந்தா நேற்றுங்களா? 2-3 நாளைக்கு முதல்ல. ஐயோ அப்படிங்களா? அதான் பார்த்தேன், யானையோட சாணம்லாம் நிறைய போட்டுருந்தது வழியில். ஆமாம். அப்போ முந்தானத்தை வந்து போட்டதுங்களா எல்லாமே? ஓ இப்போ ஏன் நடமாட்டம் வந்துருச்சு உள்ள? ஆமாம். போன மாதம் வந்தேங்க நான். போன மாதம் வந்து கீழே இருக்க வீட்டெல்லாம் பார்த்து போனாங்க, இந்த மண் ரோட்டில் போகல. சரி, அதனால தான் இன்றைக்கி வரலாம் வந்தேன். அவர் இந்த பரவதிக்காரர் வந்து அவர் கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டார். அவர் அப்பா தான் கீழே விழுந்துட்டாரு, கையை தான் கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னு சொன்னாருங்க. இவர் மோகன், சந்திரமோகன் தெரியுமில்லைங்க? மோகனா அவர் தான் ஏதோ கீழே தான் விழுந்தாரம்மாங்க இந்த வீட்டு வேலை செய்யும்போது. ஏதோ கையை கொஞ்சம் அடிபட்டுருச்சாம்மா. அதனால சரவணன் வந்து பார்த்தோன்னா ஆடு மேய்க்கணும், என்ன வர முடியாதுன்னு நிற்கண்டாப்ல. சரி நம்மளாவது அப்படியே தனியாக போகலாம், ரொம்ப நாளாச்சு, 1 மாதம் ஆச்சுன்ட்டு சரி நீ பார்க்கலான்னு அப்படியே வந்தேன் இந்த மண் ரோடு பார்க்கலான்னு. மேலேருந்து வரும்போது பார்த்தேன் யானையோட சாணம்லாம் இருந்தது. அப்போயே கொஞ்சம் கருக்குன்னு தான் இருந்தது. என்னடா யானையோட சாணம் இருக்கே, சரி பகல் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மட்டம் பார்த்தீங்கன்னா வெயில் தானே இருந்தாலும் ஏதோ மரத்துக்கடியில் தான் போய் நின்று ரோட்டு மேலே இருக்காதுன்றது தைரியத்தில் அப்படியே இறங்கிட்ட கீழே. அன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல 2 நினைச்சு. ஓ பகல்லைங்களா? பகலில் ஒரு 12 மணி 1 மணி இருக்கும். நானும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிங்களா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு பாருங்க இந்த இடத்துல தான் 2. இங்கீங்களையா? இதுக்கு மரம் முன்னாடி மரம் இருக்கு பாருங்க. ஆமாங்க. நான் இங்கே நின்றுட்டேன். சரிங்க. இதே மாதிரி தண்ணி போயிட்டு வந்துட்டேன். சரிங்க. போயிட்டு வந்துட்டு கரெக்டாக இங்கே நின்றுருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிது. ஓ. அப்புறம் நான் ஒன்று இப்படி பூந்து போயிட்டேன். பூந்து அப்படி சுற்றி அப்படி வீட்டுக்கு போயிட்டேன்.
அப்புறம் இது இப்படி பூந்து இதில் பூந்து அதில் கீழே இறங்கிருக்கு. கீழே அது எத்தனை மணிக்கு நடந்தாங்க சாயங்காலம்? அது சாயங்காலம் மத்தியானம் ஒரு 11 மணி இதே டைம் தான் இருக்கும். 11 மணி 12 மணிக்கு இருக்கும். ஓ இந்த டைம் 11-12 மணிங்களா? உடனே அப்பா அந்த இடத்துல 2 கரெக்டாக மேலே இருந்து கீழே இறங்கி வரும். சரி சரி. ஓ ஓ ஓ நான் இதில் போய் கலட்டா பண்ணால் கூட அப்படியே போய் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு. சரி சரி சரி. ஓ முன்னாடியெல்லாம் யானை இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ இருக்கும் போல இருக்கு இல்லைங்களா? இன்னும் சீசன் ஆச்சுங்க. என்ன பலாப்பழ சீசனு? இன்னும் பலாப்பழ சீசன். இன்னும் அடிக்கடி பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு ரவுண்டா அடிச்சுட்டு தான் இருப்பாரு. ஓ இப்போ அப்போ நீ சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கீழே இறங்கிருக்கு. ஆமாம், ஒரு கூட்டம் வந்து இறங்கி போயிருச்சுங்க. ஓ இறங்கிட்டு மறுபடியும் மேலே போயிருச்சுங்களா? தாண்டி போயிருச்சு. ஓ ஓ ஓ எஸ்டேட் தாண்டி சரிங்க போயிருச்சு. ஆனால் கீழே ஒரு கூட்டம் இருக்காம 5-6 ஓ ஓ கீழே ஆத்தோட்டத்தில். ஓ சரிங்க. அன்னைக்கு பார்த்து வந்திருக்காங்க. அப்படிங்களா? ஓ கீழே வந்து பார்த்தோன்னா அந்த சீக்கடைக்கு போவாங்களா அவங்க பார்த்துக்காங்களா? ரைட். அந்த சீவக்கா அடிக்கிறதுக்கு போகிறாங்க. சரிங்க சரிங்க. அவங்க பார்த்துருக்காங்க. ஓஹோ ஒரு கூட்டமே இருக்காமா 5-6. ஓ நல்ல சீசன்லாம் என்ன பலாப்பழ சீசனுக்கு அப்படியே மேலே ஏறிடும். ஆமாம். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி பைப்பு அதெல்லாம் பூரா உடைச்சி நம்ம படாத பாடு தண்ணி தாங்க பெரிய பிரச்சனை. அப்படிங்களா? ஓ ஓ தண்ணி தான் குடிக்கிறதுக்கே தண்ணியில் போகணும். அந்த மலைக்கு அந்த மலைக்கு போய் திருப்பி அதை 2 நாள் 3 பண்ணலாம். இன்னைக்கு திருப்பி வந்தால் நாளைக்கு எல்லாம் போய் பைப்பெல்லாம் உடைச்சி ஓஸ் பைப் தானேங்க, இரும்பு பைப்பை உடைச்சி போட்டிருக்கு. ஓ இரும்பு பைப்பை உடைச்சிருதுங்க. இது நீங்கள் இந்த பிளாஸ்டிக் அந்த கருப்பு ஓஸ் போட்டிருப்பீங்க. அதுதான். அதையும் எல்லாம் மடக்கி எல்லாம் அதையும் குறை சொல்றதுக்கு வழியில். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணியில் என்ன பண்ணுவோம், எது இங்கே பைப்பாக இருந்துங்க குடிச்சு தானே ஆகும். அதையும் குறை சொல்றதுக்கு வழி. அது என்னமோ உண்மைதாங்க. நம்ம இவ்வளோ சோறு திங்கிறதுக்கு எங்கெங்க அலையிறோம். ஆமாம் ஆமாம். அது அவ்வளோ பெரிய வயிறை வச்சுட்டு நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன். போன மாதம் வந்தேங்க, வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர முடியல. டைம் ஆகி போச்சு, 5 மணி ஆகி போச்சு. நானும் இந்த அட்டடி சரவணம் தான் வந்தோம். 5 மணி ஆகி போச்சு இன்னைக்கு. சரின்ட்டு பார்த்தோன்னா வரலைங்க. ஒரு மாதம் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால பார்த்தோன்னா வர முடியலைங்க. நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கலாம்? நல்லா இருக்கீங்களாம்மா? சரி சரி. சரி இன்னைக்கு அன்னைக்கு மேலே இந்த மண் ரோடெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதனால தான் போன மாதமே வந்தேங்க பார்க்குறக்கு. நல்லா இருக்குங்க. போன மாதமே வந்தேன், வந்து வர முடியல. இதில் என்ன மழை சீசனுக்கு போக முடியாது. மழை சீசன் போக முடியாங்க. ஓ மழை சீசனு எல்லாம் சேரு மாதிரி ஆயிருங்க. இது வரைக்கும் வரும். சேர் கூட ஆகாது, வண்டி ஏறாது. ஓ ஓ வண்டி இழுத்து அதான் சேர் மாதிரிக்கு இழுத்து விட்டுரு இல்லைங்களா? மேலே ஏறும் ஏறாது, இறங்கும் போது இழுத்து விடு. வண்டி நிற்காது பிரேக் போட்டாலே. அதே இங்கே வந்துட்டு இருக்கவங்களுக்குன்னா தெரியும். நீங்கள் புதுசாக தானே? ஆமாங்கண்ணா ஆமாம். சரிம்மா பார்த்து வர்றேன். இந்த ரோடு பார்த்து அப்படியே பார்த்து வர்றேன். கோயில் வேலைங்களா? எங்க கீழேங்களா? அதுதான் கோயில். அந்த மரம் இருக்கு பாருங்க, பெரிய மரம். எந்த மரங்க? கீழே 2 பெரிய மரம் இருக்கும். ஓ சரிங்க. அந்த வீடுல இருக்கு அது கீழேங்களா? அந்த வீடு கொட்டின மாதிரி இந்த பக்கம். ஓ சரிங்க. அந்த வீடு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அது வீடுக்கு இந்த ஒட்டின இந்த பக்கம் ஒரு இது மாதிரி கட்டி விட்டுருக்கு. ஓ சரிங்க. இங்க வந்தது ஒரு இது கார்னர் மாதிரி வரும் அது பக்கத்துல. ஓ சரி சரி சரி. ஆனா 28ஆம் தேதி நீங்க வந்துருங்க. 28ஆம் தேதிங்களா? கோயில் பண்டிகை. இந்த 28ங்களா? ஆமா. இன்னைக்கு 19 இன்னைக்கு. இந்த வர 28ங்களா? ஓ எந்த கோயிலுங்கம்மா? இந்த கோயில் தானா? அப்படிங்களா? சரி மேலே போயிட்டு வர்றேன், அந்த கோயில் பார்த்து வர்றேன். நீங்க கண்டிப்பாக வர்றேன். நீங்கள் டேட் இந்த மாதிரி தெரிஞ்சேன்னா அந்த நாள் கண்டிப்பாக வந்துடுவேன். வரேன். நான் மேலே பார்த்து அங்கே வர்றேங்க. சரிங்களா? சரி நல்லதுங்கம்மா. மேலே இங்கே வரும்போது ஒரு சென்னாய்வர் ரோட்டில் நடந்தது. இப்போ ஆமாம் ஒன்று ஒரு சின்ன குட்டி என்னைய பார்த்துட்டு இங்கே வரைக்கும் வந்துச்சு. இப்போ வந்துச்சுங்களா? வந்துட்டு இது மேலே ஏறிச்சு. நான் அந்த பெண்டில் பார்த்தேன் வண்டி பாஸ் வண்டி நிப்பாட்ட எதுங்க தொந்தரவு போன்னு ரோட்லயே வந்துட்டு இருந்தது. வந்துட்டு இங்கே என்னைய பார்த்துட்டு இப்படி மேலே ஏறிடுச்சு. அப்படிங்களா? வண்டி சவுண்டு வர நான் இங்கே எண்ணிய சென்டரில் மாட்டிட்டு மேலே ஏறிச்சு. அப்படியே ஒரு சின்னது குட்டி சின்ன சைஸு. கரெக்ட். ஆமாம் சென்னா இருக்குங்க. இருக்குங்க கீழே இருக்குங்க. கீழே ஆத்தோரத்துல எல்லாம் இருக்கும். ஓ அங்கெல்லாம். ஆனால் முன்னாடிலாம் சென்னா இல்லைன்னா இப்போதான் இருக்கு. இல்லை இப்பெல்லாம் கூட்ட நான் ஒரே டைம் பார்த்துருக்கேன் கீழே. ஓ சரிங்க. நம்ம இந்த சீவக்காயை நம்ம நெல்லிக்காய் நம்ம எடுத்துட்டு போனோம். அங்கே ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஒரு 10 12 ஒரு கூட்டமே அப்படியே. அப்படிங்களா? ஆத்தோரத்தில் அப்படியே போகுது இல்லை, ஆடு போகிற மாதிரி. சரிங்க. ஆனால் மனுஷன் கொண்டு போனால் அது இல்லைங்களா? மனுஷன் இன்ன வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் புலியும் நிறைய பேர் இங்கேயும் கூட இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? எங்கேங்கண்ணா? இந்த 3 ரோடு அரவனுக்கு உள்ள. ஆமாம் கேள்விப்பட்டேன். அரவனுக்குள்ள 3 ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். எங்காலத ஒரு ஆள் அவர் ஒரு தோட்டத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சரிங்கண்ணா.
அவரை பிடிச்சி இது பண்ணியிருக்கு. ஆனால் இங்கேயும் கீழே இருக்குங்கண்ணா புலி இருக்குங்களா? இங்கே இருக்குங்க புலி. அப்படிங்களா? இங்கே இருக்கு. இங்கே பாருங்க என்னோட ஆடெல்லாம் நான் பக்கத்துலேயே பார்த்துருக்கேன். சும்மா இந்த மரத்தூர் இவ்வளோ பார்த்துருக்கேன். ஆடெல்லாம் அப்படியே வந்து அப்படியே பாஞ்சு வந்து பிடிச்சிடும். ஒரு நாளாக பிடிச்சிருச்சு. அந்த அவர் நம்ம கோத்திரிக்கார ஒருத்தர் தோட்டம் எஸ்டேட் வச்சிருக்காரு. அவர் தோட்டத்தில் தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பாஞ்சு வஞ்சி தலையை வெட்டி போட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு பாறையில். அப்படியே வந்து ஒன்று பிடிச்சிருச்சு. உங்கள் கண்ணு முன்னாடிங்களா? முன்னாடியே. அப்பா. அப்புறம் அந்த ஆடு வீட்டுக்கே ஓடி வந்துச்சு. அப்புறம் காப்பாற்றலாம்னு பார்த்தா ஒன்றும் முடியல. அப்புறம் அப்படியே செத்து போச்சு. ஓ, பிடிச்சி ஆடு தப்பிச்சிருச்சு. ஆடு தப்பிச்சு வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் வந்து அது பாவ பொழைக்க நாள் இருந்துட்டு அப்புறம் செத்து இதாகி போச்சு. ஓ. இங்கே இருக்குங்க புலியெல்லாம். ஓ, அப்படிங்களா? புலி, யானை, பாம்பு, வலி எல்லாமே எல்லாம். யானை இருக்குங்க. யானை நல்லா இருக்கு. புலியெல்லாம் நான் கேள்விப்பட்டது. புலி இருக்குங்க. புலி இருக்கு, சிறுத்தை இருக்கு, எல்லா மிருகங்கள் இருக்கு. புலியெல்லாம் இருக்கு. நானே பார்த்துருக்கேன். அதான் கண்ணு முன்னாடியே துவைக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு. ஓஹோ. புலியெல்லாம் இருக்குங்க. அது அப்படியே போய் சுற்றிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அங்கே பாருங்க, அங்கே கூட அந்த சாணி போட்டிருக்கு அந்த இடத்துல. அப்படிங்களா? புலி போட்டுருங்களா? புலி வரப்போ தான் பார்த்து வந்தேன். ஓ, இங்கே போட்டுருங்களா? ஊர் பக்கத்தில், இங்கே வீடு பக்கத்தில். ஓ, சரிங்க. கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வீடு அங்கேன்னா அது இவ்வளோ தூரத்துக்கு. ஓஹோ. அந்த இடத்துல சாணி போட்டிருக்கு. அப்படியே வரும்போது பார்த்துட்டு. ஓஹோ. அப்படின்னா இப்போ இடமாட்டம் இருக்கு. இப்போ இருக்கு. அதான் இருக்கனால தான் சாணி இருக்கு. அது அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கோ சுற்றி இருக்கேன். இது ஆடு கிடையாது, ஏதாச்சும் கிடைச்சா. ஆடு, நாய், கோழியெல்லாம் மேக்ஸிமம் கிடைக்காது. வீட்டு பக்கத்தில் வந்தால் தான் கிடைக்கும். எல்லாம் கிடைக்காது. மெயினாக ஆடு, நாய், இதுதான் மெயின். அன்னைக்கு எங்களுக்கு ஒரு நாயை கூட தூக்கிட்டு போயிடுச்சு. ஓ. நல்லா ஒரு இவ்வளோ பிரச்சனை. அதை கூட அடிச்சு போயிடுச்சு. இப்போ நீங்கள் கண்ணு மாடியே புலி அடிச்சதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இங்கே எதுவுமே வைக்க. ஆனால் மனசை இருந்தானா ஆள் நடமாட்டம் தெரிஞ்சுன்னா வராதுன்னு சொல்லுவாங்கண்ணா. அது சொல்கிறாங்க. அது என்னன்னு ஒன்றும் தெரியலைங்க. அது அப்படி இருந்தாலும் வந்துடுது. அது பசிக்கு பாப்பா கிடச்சது பார்த்தா நான் வந்து அதுதான் மெயின். இப்போ சொன்ன மாதிரி பசிக்கு என்ன பண்ணுறது? ஆள் இருந்தாலும் அப்படியே பார்த்தா கண்ணு தெரியும். ஒரு செகண்ட் டக்குன்னு தூக்கிட்டு போக பார்க்குது. அப்படிதான். ஆமாம். அது என்ன உண்மைதாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் மானெல்லாம் பெருசாக இருந்த மரத்து இல்லை இல்லைங்களா? மானெல்லாம் இந்த பக்கம் இல்லைங்க. கீழ் பக்கம் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இந்த பக்கம்லாம் இல்லை. ஏன்னா மான் இருந்ததுன்னா மேக்ஸிமம் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மானை பிடிக்க போயிடும். இந்த வீட்டு இருக்க பகுதிக்கெல்லாம் வராது. மான் இல்லாதனா என்னதுன்னா இந்த ஆடு, நாய் இந்த மாதிரிலாம் வந்து பிடிக்க வருது. உண்மைதான். கரெக்டு. அதுதான். சரி. இன்னும் சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா பலாப்பழ சீசனு இன்னும் ஆரம்பிக்கல. பிஞ்சுங்க. இப்போதான் பிஞ்சு பார்த்தீங்களா? பிஞ்சு. இல்லை பலாப்பழ படத்தை பிஞ்சு இறங்கியிருக்கேன். நல்லா இது வரும்போது ஜூன் ஆயிரு இல்லைங்களாண்ணா? இது இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் ஆயிரும். அதாவது இது ஏப்ரல், மே முடிஞ்சு ஜூனில் வந்து உங்களுக்கு பலாப்பழ பழம் ஆயிரும். இந்த ரோட்டில் மண் வெட்டினது இது காங்கிரீட்டில் போடலண்ணா. கவர்மெண்ட்லாம் ஒன்றும் செய்யலைங்க. அதான் அந்த எஸ்டேட் கார் பண்ணது இல்லைங்களா? எஸ்டேட் கார் தனியார் எஸ்டேட் கார் தான் ஒரு இது செஞ்சு கொடுத்து சொன்னார். நான் அது ஒரு இந்த ரோடு வெட்டினப்போ வந்திருக்கேன். வந்து சொன்னாங்க அந்த சிவகாமி எஸ்டேட்டுங்களா? சிவகாமி. அவர் தான் பண்ணதாக சொன்னாருங்க. அவர் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருந்ததா சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில் அவர் நெடிய அந்த மாதிரி நிறைய இடத்துல செஞ்சு கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. அந்த ஐயா பரவாயில்ல. எவ்வளோ இப்போ இந்த மாதிரி அட்லீஸ்ட் இப்போதைக்கு போயிட்டு வரதுக்கா, மழை காலத்துக்கு இல்லைன்னா மற்ற டைம் போயிருக்கா வெட்டி கொடுத்துருக்காரு. போய்க்கலாம். கண்டிப்பாக. திடீர்னு ஒன்றும் முடியல. ஜீப்பை வர சொல்லி கூட போகலாம். இந்த ஊற்று தண்ணியெல்லாம் இருக்குங்களா? ஏதாவது ஒன்று தண்ணியை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பைப் அதை தான் இப்படி பண்ணி விட்டுறேன். அதான் அந்த மேலே ஒரு ஊற்று இருக்குங்களா? அந்த இது இல்லைங்களா? அந்த பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பக்கம் அப்படியே ஒரு ரோடு போகுங்க. ஆமாம். அதில் போனால் ஒரு ஊற்று இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஊற்று இருக்குங்க. அதை இதை வச்சு சின்னதை சும்மா இவ்வளோ பெருசு வரும். அதாங்க. சரி, ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தண்ணி வரும். அதை வச்சுட்டு அப்படியே ஜமாளிச்சுக்கிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணுறது? அதான் 2 மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கும். கொஞ்சம் பிரச்சனைலாம் போகுது. இப்போதைக்கு குடிக்கிற தண்ணிக்காக கொஞ்சம் பிரச்சனைலாம் போகுது. குடிக்கிற தண்ணிக்கு விட. சரி. அந்த மாதிரி இப்போ எதனா கீழே அப்படியே ஏதாவது போயிட்டு வரீங்களா? போய் தண்ணி அதை அங்கே போயிட்டு அங்கே பைப் போட்டிருக்கோம். சரிங்க. ஓஸ் பைப். அப்படியே போய் தண்ணியை பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு வந்தேன். ஓஹோ. ஆதி பேர் வெளியே வர சொல்கிறாங்க. சரிண்ணா. ஆச்சா, இங்கே இருக்காதீங்க, வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. வெளியே போனால் நமக்கு வேலை தெரியணும் ஆச்சுங்களா? இப்போ எப்படி அந்த ரூட்டெல்லாம் தெரிஞ்ச பழக்க வழக்கங்கள்லாம் வேணும். கண்டிப்பாக ஆச்சுங்களா? அப்போ தான் நம்ம இப்போ டவுனில் இருக்கிற எங்கள் பிள்ளையெல்லாம் மேட்புலத்தில் தான் இருக்கு. சரிங்க. ஆச்சுங்களா? அங்கே காசு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆச்சுங்களா? இங்கே நமக்கு அப்படி கிடையாது. அதாங்க. ரேஷனில் இருந்தால் கூட நாளை ஏதாவது சாப்பிட்டு பேசாமல் இருந்துக்கலாம். ஆடு பார்த்துட்டு பேசாமல் இருந்துக்கலாம். அங்கே போனால் தொட்டதுக்கெல்லாம் காசு. கண்டிப்பாக. ஆமாம். டவுனில் இருந்தா ஆமாம். எல்லாத்துக்குமே காசு தான். காசு இல்லாமல் அங்கே ஒன்றுமே பேசாது. காசு இருந்தால் குடிக்கிற தண்ணி. ஆமாம்.
குடிக்கிற ஆமாம் கேன் தண்ணி தான் இப்போ நிறைய இடத்துல போகுதுங்க, அதுவும் காசு தானுங்க. அந்த காசு கொடுத்தா தான் குடிக்கிற தண்ணியே கிடைக்கும். ஆமாம் ஆமாம், இல்லாட்டா குடிக்கிற தண்ணி கூட கிடைக்காது. உண்மைதான். அந்த மாதிரி டவுன்ல நடக்கும். ஆமாம், இங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருக்கலாம். ஆமாம், உண்மைதாங்க. நான் இங்கே இருக்கு ஏதோ ரேஷன் அரிசி போடுறாங்க, ஏதோ சாப்பிட்டு ஏதோ கீரை ஏதோ ஒன்று பிடிங்கி சாப்பிட்டு பேசாமல் இருக்கலாம். எந்த பிரச்சனை இல்லை. எங்கள் பிள்ளை அப்படிதான் மேட்பிளத்தில் தான் இருக்கு. அது இப்போ ரொம்ப காசுக்கெல்லாம் என்ன அவங்க கொஞ்சம் இந்த ஸ்கூலில் வேலை செய்யறதுனால அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. ஓஹோ, என்ன ஏதோ ஆடு மாடு வைக்கலான்னு சிறுத்தை புளி இந்த மாதிரி தொலை தான். அதுதான். அது இல்லைன்னா பார்த்தோன்னா வந்து அது பாட்டுக்கு அதை இருந்தால் நம்மள ஏதாவது தொந்தரவு, அந்த ஆடு நாய் கோழி இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு 6 மாதத்துக்கு டைம் ஆட்டுக்குட்டி வளர்த்தனமா ஏதோ ஒரு 4 காசு கிடைக்கும். ஏதோ 2 வித்தாங்க கூட காசு ஆகும். ஆமாம், அதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அது ஒன்று தான் கஷ்டம். அது இப்போ நம்ம 2 வச்சோன்னா அதை ஒன்றே அடிச்சுட்டு அது ஒன்று தான் கஷ்டம். அதை ஒன்று தான் கஷ்டம். அதான் பகல் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி பகலில் மேய்க்கும் போதே கண்ணு முன்னாடியே தூக்குதுன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? அப்படி தூக்கிட்டு போகுது. எதை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் தூக்குனா கூட சொல்லலாம், கண்ணு முன்னாடியே வந்து தூக்குதுன்னா முன்னாடியே தூக்கிட்டு போகுது. இப்போ பாருங்க, இந்த சோமனூர் பேர் தான் வாங்கி விட்டுருக்காரு. இதுங்களாண்ணா? ஓ, இது ஃபுல்லாக காப்பி தோட்டங்களா? இது ஃபுல்லாக இல்லை எல்லாம் பலாஜாதி. ஓ, பழஜாதி இருக்கு, காப்பி இருக்கு, காப்பி பலாப்பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, ஈட்டி மரம் இருக்கு. ஓ சரிங்க. சரிங்களா? ஓ, இதெல்லாம் இன்னும் ஒருத்தரோட தோட்டங்கள் இது? ஆமாம், இதெல்லாம் எங்காலுங்கிறது இல்லை. ஓ சரிங்க. கோயம்புத்தூர் இருக்காரு, சோமனூர் இருக்காரு. ஓ, சோமனூர் இருக்காருங்க. ஒரு மில்லு எல்லாம் வச்சிருக்காரு. சரிங்க. எங்க புள்ள இங்க போயிட்டு பாருங்க, ஒரு புள்ள முன்னாடி அந்த ஐட்டா. ஆமாங்கண்ணா, எங்க புள்ள. ஓ சரிங்க. அது அவர் வீட்டுலலாம் போய் அவர் மில்லு எல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வந்துருக்கு. ஓ, அவரு தான் மேலே அந்த ஹாஸ்பிட்டல் மேலே இருந்து அப்படியே இது வாங்கி விட்டுருக்காரு. அப்படியே கீழே வரைக்கும் அவர் தான் வாங்கிட்டு இருக்காங்களா? இந்த ரோடு கூட அவர் தான், இந்த ரோடு இடம் அவர் தான் கொடுத்தாரு. ஆமாம், இது தோட்டம்னு அவரோடதுல தான் வருங்க. ஓ, அவர் வெட்டுக்காக இடம் கொடுத்துருக்காரு. அவர் இடம் கூட கொடுத்து ஹெல்ப் பண்ணார். சரி பரவாயில்ல. இதை இப்போ இது கொடுத்தார நல்ல விஷயம். அதாவது அவங்கவுங்க இடத்துல வந்து கொடுக்குறதுங்கிட்ட சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒரு மனசு வேணும். அதுக்குனால ஒரு பெரிய மனசு. அதனால தான் பார்த்தோன்னா வந்து ரோடு வெட்டுக்கு இடம் கொடுக்க. ரோடு யார் போட்டு கொடுத்தாலும் இடம் வேணும் இல்லைங்க? ஆமாம், சொல் கவர்மெண்ட்டே செஞ்சாலுங்க. இடம் கொடுக்கணும் இல்லைங்க? இடம் கொடுத்தா தானே இடம் கொடுத்தா தான் அந்த கவர்மெண்ட்டே செய்ய முடியுங்க. கவர்மெண்ட்டே செய்ய முடியும். ஆமாம், அந்த இடம் கொடுத்துருக்காருன்னா அது பெரிய மனசு அவருக்கு. ஆமாம், உண்மை நல்ல விஷயம். அவர் சரின்ட்டு அவர் இந்த இடம்லாம் அவரு தான். சரி இந்த அளவுக்குலாம் பாருங்க, இங்க இருந்து சரிங்கண்ணா பாருங்க, அங்க இருந்து அந்த அவங்க பாதி வரைக்கும். ஓ சரிங்க. எங்க ஆளுங்க பவுண்டரி வரைக்கும் அவரு தான் இடம் கொடுத்துருக்கு. ஓ சரிங்க. இடம் கொடுத்தாரு, ரோடு அவரு வெட்டி கொடுத்தாரு. ஓ, சிவகாமி எஸ்டேட் ஐயா அவரு வெட்டி கொடுத்தாரு. பரவாயில்ல. ஏதோ அது ஒரு காங்கிரீட் மட்டும் போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. மழை காலமாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைலாம் போயிடும். மழை காலம் இருந்தாலும் வரலாம் போகலாம். ஆமாம், இப்போ சொன்ன மாதிரி மழை காலம் போது கொஞ்சம் போக முடியாது. நீங்கள் மேலே நடந்து போகிற வழி தான் போய் ஆகணும். இப்போ ஏதோ காங்கிரீட் ரோடுன்னு போட்டு கொடுத்தாங்கன்னா மழை காலத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், போயிட்டு வர்றதுக்கு எந்த காலமாக இருந்தாலும் போயிட்டு வந்துக்கலாம். எந்த காலமும் போயிட்டு வரலாம். ஏதோ ஒரு நைட்டுனா கூட பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சினா கூட வண்டி பிடிச்சா கூட உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னா கூட ஆம்புலன்ஸ்னா கூட டக்குன்னு வந்துருவாங்க இதில். ஆமாம், ஏதோ மழை காலம்னா அப்புறம் வர முடியாது. வெயில் காலத்துனா வந்துருவாங்க, மழை காலம்னா வர முடியாது. உண்மைதான். அதுலேயும் பார்த்துக்கோ, நம்ம இங்கேருந்து இந்த மாதிரி மலை பகுதியில் ஓட்டின டிரைவருங்க இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஏரியாவில் இந்த கீழே பிளான்ஸ்காரங்க டிரைவருங்கெல்லாம் கொஞ்சம் இங்கெல்லாம் வந்தோன்னா கொஞ்சம் கஷ்டம். உண்மைதான். அனுபவம் பத்தாது. ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுற அனுபவம் பத்தாது. உண்மைதான். ஏன்னா இந்த பிளைன்ஸில் என்னதான் மெயின் ரோட்டில் போனாலும் இந்த மாதிரியான ரோட்டில் வர்றதுக்கு நிறைய அனுபவம் வேணும். உண்மைதான். அப்படி தாங்க அது பைப் கொண்டு வந்து இறங்கிட்டாங்க பஞ்சாயத்துல. அவர் டிரைவர் கோயம்புத்தூர். ஆமா, வண்டி கோயம்புத்தூர் வேண்டியது. ஒரு டெம்போ கொண்டு வந்து மேலே அந்த மரத்து கீழ் பக்கம் கொண்டு வந்து கரெக்டாக கார்னரில் கொண்டு போய் கரெக்டாக மாட்டிட்டாப்புல. பின்னாடி எடுக்க முடியாது, முன்னாடி எடுக்க முடியாது. முன்னாடி அடிச்சா கீழே தான் போகும் குழிக்குள்ள. அப்புறம் அந்த பைப்பெல்லாம் இறக்கி அப்புறம் வண்டியை கல்லு வச்சு அப்படியே நகர்த்தி மெல்ல நகர்த்தி அப்புறம் வண்டி எடுத்துட்டு அப்புறம் பைப்பெல்லாம் தூக்கிட்டே கீழே நம்ம. அதுதான் நான் சொன்ன மாதிரி அனுபவம் வேணுதுல்ல. அனுபவம் மெயின். இந்த ஏரியாவுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் அனுபவம். ஆமாம், எல்லாருனாலும் ஓட்ட முடியாது. உண்மைதான். ஏன்னா நானும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்லேயே போகிறோம் இல்லைங்க. பைக்கில் போகிறது பார்த்தோன்னா வந்து அனுபவம் வேணும், சும்மா போக முடியாதுங்க. கொஞ்சம் ஏமாந்தா சர்ன்னு எழுத்து விட்டுரும். இந்த டர்னு திரும்போது இந்த கல்லில் பேந்து நிற்கும். பிரேக்கே போட்டால் கூட அது இழுத்து போகும். பிரேக் போட்டால் கூட இழுக்கும். ஆமாம், பிரேக் போட்டாக்கோ வண்டி பாட்டு கொண்டு போயிட்டே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஐயோ, ஆமாம், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அனுபவம் வேணும். அதுக்கெல்லாம் அனுபவம் ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியாது. ஏன்னா நானே மாத்திரம் வந்து ஒரு இடத்துல வரேன் இல்லைங்க. இப்போ இங்கேயே மேலேருந்தே வரும்போதுங்க நிறைய டர்னிங்கில் வந்து பார்த்தோன்னா வந்து கல் தான் இருக்குது. அந்த கல்லெல்லாம் இந்த வண்டி போய் பேர்ந்து நிற்கும். அதிலெல்லாம் பிரேக்காக போட்டால் கூட வண்டி இழுத்துட்டு தான் போகும். அதனால் எவ்வளோ பொறுமையாக வர முடியுமோ கல்லில் எல்லாம் பார்த்து பொறுமையாக இருக்கணும். இல்லைன்னா இழுத்து போய் ஏறும்போது ஏறிடலாம், இறங்கும்போது கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏறும்போது பிரச்சனை இருக்காது.
ஏறும்போது ஒரே மாதிரி பார்த்தோன்னா போனோம்னா அப்படியே போட்டு இருக்கலாம். இறங்கும் போது கரெக்டாக இறங்கணும், இல்லைன்னா எங்கள் சொன்ன மாதிரி இழுத்து விட்டு விழுவ வேண்டியதான். அப்படி எல்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம், அதுக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் அனுபவங்கள் கண்டிப்பாக வேணும். உண்மைதான். சரி சரி. இப்போ இந்த மாமரம் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க இங்கே இருந்துங்க. சரிண்ணா. அது காலைல சாயங்காலம் வண்டி அனுப்பிச்சிருக்காரு இந்த எஸ்டேட்டுக்காரு. சரி. அவர் இங்கே ஓட்டிட்டு நவா இருக்கு இல்லைங்களா கோட்டை. ஆமாம் நவா. அவரு தான் அங்கே தான் ஜீப் ஓட்டிகிட்டு இருந்தார். சரிங்க. அங்கே சம்பளம் நமக்கு கிடைக்கலன்ட்டு இப்போ மாற்றிட்டாரு. அவர் தான் வந்து இங்கே ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறாரு காலைல சாயங்காலம் நேரம் வேலைக்கு போகிறாங்க. இப்போ வண்டி இங்கே வந்துடுதுங்க, வீட்டுக்கே வந்துடுது. ஆளுங்க இங்கே ஏறி போய் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. சரி சரி. ஃபர்ஸ்ட்ல இங்கேருந்து நடந்து கோத்தைக்கெல்லாம் போய் வேலை செஞ்சுருக்கோம் நடந்து. அங்கே போய் நடந்துட்டு சாயங்காலம் வருவோம் வேலைக்கு. வீட்டுக்கு வரோம் 9:30 மணி 10 மணி. அதான் இந்த மாதிரி வரும்போது இப்போ யானை இன்ன மரம் என்ன பண்ண முடியும்? அந்த பக்கம் ஏதாவது தங்க வேண்டியதான். தங்க வேண்டியது ஏதாவது வண்டி இருக்குனால கொஞ்சம் ஏதாவது வந்துட்டு போய்க்கலாம். இருக்கிறனால கொஞ்சம் பரவாயில்ல. சரி சரி சரி. சரிங்கண்ணா. அப்படியே பார்த்தோன்னா வந்து மண்டோவில் மேலே போய் பாட்டு வர்றாங்க. பார்த்து வாங்க. அப்படியே பார்த்தோன்னா மண்டோவில் போய் பார்த்து அங்கே இருக்க வீடெல்லாம் போய் பார்த்து பார்த்துட்டு அப்படியே ரோடெல்லாம் பார்த்து. ரோடெல்லாம் பாட்டு வரேன். அப்புறம் கீழே கோயில்னு சொன்னாங்களா, அதையும் பார்த்து போகிறேன். நம்ம 28ஆம் தேதி பார்த்தோன்னா வர்றாங்க. இப்போ அப்படியே கோயில் போய் எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே பார்த்து வர்றேன். ஏதோ இந்த ரோடு ஒன்று மட்டும் உங்களுக்கு வந்தால் போதும் ஓரளவுக்கு இப்போதைக்கு. இப்போ இது ரோடு இந்த ரோடு மட்டும் இது போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இது மாதிரி சிமெண்டோ இல்லை தாரோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், தார் போட்டு கொடுத்தா அதை விட நல்லா இருக்குங்க. அதான் அந்த இது சிமெண்ட் போடுறத விட தார் போட்டு கொடுத்தா அதை விட நல்லா இருக்கும். அதுதான் நான் இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜல்லி மட்டும் தான் இருக்குது. ஏன்னா அந்த காங்கிரீட்டில் அந்த சிமெண்ட்டு இதில் மணல்லாம் போயிடுது. போயினாச்சுன்னா ஜல்லி ஒரு ஜல்லியாக பேந்துட்டு வருது. அப்படியே பேந்துட்டு வரச்சுன்னா கடைசியில் ரோடு டேமேஜ் ஆகிடுது. ரோடு குழி ஆயிடும். ஆமாம், ரோடு டேமேஜ் ஆகிரு, வண்டி வாகனம் ஓட்டுருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமாம். பாருங்க ஆஸ்பத்திரிக்கு மேலே பக்கம் ஒரு இடத்துல இருக்கு, 2 இடத்துல இருக்குங்க. இங்கே ஆஸ்பத்திரி மேலே இங்கே ஒன்று இருக்குது, ஒரு பெண்டில் ஒன்று இருக்குது. மேலே 2 இடம் அந்த மாதிரி இருக்குது. 2 இடம். ஆமாம், அந்த இடத்துல அப்படியே குழி மாதிரி. ஆமாம் ஆமாம், அந்த இருக்கிற போட்ட காங்கிரீட்லாம் போயிடுச்சு. ஆமாம், வெறும் ஜல்லிக்கல் தான் இருக்குது. வெறும் ஜல்லி தான் இருக்குது. அது கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் கூட ஒன்று, இன்னொன்று அது கரெக்டாக அந்த பெண்டிலேயே இருக்குது. அது மேலே மேலே ஒரு பெண்டில் ரொம்ப கஷ்டம். ஆமாம், பெண்டில் திரும்புகிற இடத்துல இருந்தால் ரொம்ப கஷ்டம். திரும்புகிற இடத்துல இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தா இழுத்து விட்ரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி தார் ஊற்றி விட்டோன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். சரி, என்ன நினச்சிருக்கேன், என்ன நடக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஆண்டவன் என்ன நினைக்கிறாரோ நடக்கு, பார்ப்போம் கண்டிப்பாக. சரிண்ணா, அப்போ நான் மேலே போய் பார்த்து வரேன். நீங்கள் ஏதாவது தண்ணி இன்னும் திருப்பிடுறீங்க, திருப்பிட்டு வாங்க. அப்படிங்களா? மேலே போய்ட்டு இப்படி சோலைக்கிலே போயிருவீங்களா? இப்படியே வந்துடுவேன். அந்த சோலைக்கிலே வழி இருக்குங்க தண்ணி திருப்பிக்கு? ஓஹோ, அப்படியே பார்த்து வரேன். சரி, உங்கள் ஊரில் சரி, நான் பார்த்து வரேன், ரோடை பார்த்து வரேன். ரோடை பார்த்து. சரி மக்களே, இப்போ இங்கே பார்த்துங்க, இங்கே வந்து இந்த அரையூர் கிராமத்துலேருந்து இங்கே ஒரு ஐயா இருந்தாருங்க, நீலகிரி அப்படின்னு சொல்கிற ஐயா இங்கே இருந்தாருங்க. அவரை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே பகுதியில் பார்த்துருக்கேங்க. அவர்கிட்ட இந்த கிராமத்தை பற்றியும் இந்த வழியை பற்றியும் இங்கே சுற்றி இருக்கிற விவசாய நிலங்கள், அதுபோக இங்கே இருக்கிற விலங்குகள், இவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இப்போ இங்கேருந்து இந்த மண் ரோட்டில் நம்ம இப்போ கிளம்புறோங்க. அடுத்த வீடியோ பற்றியில் இந்த மண் ரோட்டை பற்றியும் மேலே இருக்க வீடுகளை பற்றியும் நம்ம பார்க்கலாங்க.